கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களை பார்த்து அனுப்புற அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடே இருப்பேன், நான் உன்னோடே இருப்பேன். அன்றைக்கு மோசேயின் கைகள்ல மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, மிகப்பெரிய பொறுப்பு ஆண்டவர் தருகிறார். மிகப்பெரிய காரியத்தை அவனுக்கு சொல்றார், மிகப்பெரிய காரியம் செய்ய சொல்றார். நீ வா, நான் உன்னை அனுப்புவேன், நீ இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருவ, பார்வோன் கையில மீட்டு கொண்டு வருவ, நான் அனுப்புறேன், நீ வா, நான் அனுப்புறேன். மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தராரு. அவன் சொல்றான், நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், லேவி கோத்திரம் ஏமாத்துறோம், அவங்க நம்ப மாட்டாங்க, வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, நான் ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம். தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறான், தன் நிலை அறிந்து பேசுகிறான், முடியாத. அப்பதான் என்ன சொல்றாரு, நீ சொல்றது கரெக்ட் தான் மோசே, உன்னால ஆகாது, உன் கோத்திரத்தால் ஆகாது, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, உண்மைதான். அவனும் பார்வனும் விட்டுற மாட்டான், இவங்களும் ஏத்துக்க மாட்டான், எல்லாமே எனக்கு தெரியும். ஒரே ஒண்ணு, நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். ஏத்துக்கிறான், நான் உன் கூட இருப்பேன். பார்வன் விடல, நான் உன் கூட இருப்பேன் என்று அதே வார்த்தைய தீர்க்கதரிசியே கர்த்தர் உங்களுக்கு தன் வார்த்தையை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வார்த்தையை அனுப்புறாரு. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. சிச்சுவேஷன் எப்படி விகோரஸா இருந்தாலும், அகோரமா இருந்தாலும், முடியாதா இருந்தாலும், வாய்ப்பே இல்ல ராஜா என்று இருந்தாலும், ஆண்டவர் ஒன்னே சொன்னாரு, நான் உன்னோட இருப்பேன். நீ காரியம் செய்து முடிப்பாய், நீ பெரிய காரியம் செய்வாய். எப்படியாக முடிப்ப, நீ முடிப்ப, நான் கூட நீ முடிப்ப. அன்பு தேவஜனமே, கடைசியில முடிஞ்சுதா முடியலையா? விட மாட்டேன் பார்வோன் விட்டானா இல்லையா? எகிப்து மக்கள் வெளியே வந்தாங்களா வரலையா? மீட்டது யாருதான்? மோசேதான். திட்டம் யாருடையது? கர்த்தருடையது. ஆகாது ஆகாது, முடியாது முடியாது சொன்னவனை கொண்டே செஞ்சாரா இல்லையா? அதுதான் கர்த்தர், அதான் கர்த்தர் திட்டம். கர்த்தர் செய்ய நினைச்சதே தடுக்கவே முடியாது. அதே வார்த்தை வருது, கர்த்தரும் கூட இருப்பார். ரெஸ்பான்சிபிலிட்டி மிக பெருசு. நான் எப்படி, என்னால எப்படி? திறமை இல்ல, தாளந்து இல்ல, சொத்து இல்ல, செல்வாக்கு இல்ல, எதுவுமே. நான் எப்படி? ஒரே வார்த்தை, நான் உன் கூட இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரும் நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் கூட இருக்கிறா, அது போதும், நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்க அன்பு பிள்ளைகளுக்கு மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கண்ணோக்கி பாருங்கப்பா, எனக்கு இது இருந்தாதான், அது இருந்தாதான், இது இருந்தாதான், இப்படி இருந்தாதான், எதுவுமே இல்லை. மோசைக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே சாதகமா இல்லை, எதுவுமே வாய்க்கல. ஆனா நான் இருப்பேன். கூட இருந்தீங்கப்பா. நான் எங்க பார்வன்றது மீட்க, நாங்க எகிப்துல மீட்க நான் இருப்பேன் கூட சொன்னீங்களே, எல்லாம் நடந்துச்சு. மோசை சென்சிபிலிட்டி நடக்காது, நடந்து முடிஞ்சிச்சு. எங்க சென்சிபிலிட்டி நடக்காது, நடந்து முடியும், நடந்து முடிப்பீங்க. இந்த வார்த்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணுங்க. கர்த்தரை நம்பி காரியம் செய்ய உதவி செய்யுங்க. எல்லா துதி கனமையும் மாற்றுமே ஒருவருக்கே சித்திரம் எல்லாவற்றையும் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். அன்பின் நல்ல பிதா, ஆமென். God bless you. Praise God.